வணக்கம். மோர் மிளகாய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி குண்டு மிளகாயை எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி குண்டு மிளகாய் தான் நல்லாயிருக்கும். நீளமாக இருக்க மிளகாய் எடுக்காமல் இந்த மாதிரி குண்டு மிளகாய் வாங்கிக்கணும். 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் 100 கிராமுக்கு மேலே வரும். மிளகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு, மிளகாய் மூழ்கிற அளவு மோர் எடுத்துக்கணும். ஒரு 1/4 லிட்டர் தயிர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் ஊற விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மிளகாய் ஊற வைக்க மண் பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாடி தான் சரியானதாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ஊசி, எலுமிச்சை நார்த்தை முள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விடணும். இதோட காம்பெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் நல்லா கையை கழுவிடணும். கண்ணில் வச்சிட்டோன்னா எரியும். கால் கிலோ அளவு வாங்கி இந்த மாதிரி மோர் மிளகாய் போட்டு வச்சுக்கலாம். வீட்டிலையே சுத்தமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்கிறது தான் நல்லது. எல்லா மிளகாயும் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு மண் பாத்திரத்தில் போடுறேன். இப்போ இந்த மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு, கலந்து வச்சிருக்க மோர். இப்போ சாயந்தரம் போட்டோன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஊறணும். காலையில் இதை வந்து அள்ளி புளிஞ்சு எடுத்து வெயிலில் காய விடணும். திரும்ப சாயந்தரம் எடுத்து மறுபடியும் இந்த மோர்லேயே ஊற விடணும். இந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். இதே மோரில் தான் ஊற விடணும். இப்போ இது வந்து நாளை காலையில் எடுத்து வெயிலில் எப்படி காய வைக்கிறேன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படியே வைக்கக்கூடாது, வேடு கட்டி வைக்கணும். மூடி போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணி போட்டு வேடு கட்டி வச்சிடணும். மோர் மிளகாய் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. இப்போ எடுத்து வெயிலில் காய வைக்கலாம். தரையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு காய விடணும். இப்போ மோரை வந்து துணியில் போட்டு மூடி வைக்கணும். இந்த மாதிரி தினமும் காய வைக்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ கிளறி விடணும். அது வந்து ஒரு நாள் முழுவதும் காஞ்சிடுச்சு. இப்போ திரும்ப இதை எடுத்து மோரில் ஊற வைக்கணும். திரும்ப இதே மோரில் நம்ம காய வச்ச மிளகாயை சேர்த்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3லிருந்து 5 நாள் வரை ஊற வச்சு காய வைக்கணும். அதுக்கப்புறம் மோரில் ஊற வைக்காமல் வெயிலில் மட்டும் காய வச்சு எடுத்தால் போதும். இது வந்து வேடு கட்டிடலாம். தூசி எறும்பெல்லாம் போயிடாமல் இந்த மாதிரி வேடு கட்டி வைக்கணும். இப்போ இது வந்து 2ஆம் நாள்.
இப்போ இதை பிழிஞ்சு எடுத்து வெயிலில் காய வைக்கணும். ரொம்ப அழுத்தி பிழியக்கூடாது. இது 2 நாள் காஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து மோரில் ஊற விடலாம். இப்போ இதை வந்து மோரில் சேர்த்து ஊற விடணும். வேடு கட்டி வச்சிடலாம். இன்றைக்கி 3 நாள் ஓடிடுச்சு. மிளகாயை ரொம்ப அழுத்தக்கூடாது, உள்ளே உள்ள சாரெலாம் வெளியில் வந்துடும். இப்போ இது வந்து 4 நாள் ஆயிடுச்சு. இதை மோரில் ஊற போடாமல் இதே மாதிரி காய போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வத்தல் வந்து 1 வாரம் நல்லா காஞ்சிடுச்சு. பதக்காமல் அப்பப்போ காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பூசணம் பூக்காமல் இருக்கும். வத்தல் நிறைய இருந்ததுன்னா அடிக்கடி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த வத்தல் எப்படி வறுக்கிறேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெயில் வறுக்கணும். மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கருகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வறுக்கணும், எவ்வளோ வேணுனாலும். இந்த மாதிரி வறுத்தெடுக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மிளகாய் வறுத்தாச்சு. நிறைய வறுத்து வச்சோன்னா பதத்துரும். நம்மளுக்கு வேணுங்கிறத அப்பப்போ வறுத்துக்கணும். நிறைய வறுத்துட்டோம்னா காற்று போகாத ஒரு கிளாஸில் போட்டு இறுக்கமாக மூடி வைக்கணும். மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. பழைய சாதம், தயிர் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்தை கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி.